ஆப்வியஸ்லி பொண்ணா இருக்கிறதா கஷ்டம்னு நினைக்கிறேன். இல்ல பொண்ணுங்க கஷ்டப்படுறது காமன், பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பையனா இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் தான். பொண்ணா இருந்தாலும் கஷ்டம், பையனா இருந்தாலும் கஷ்டம். சீரியஸா பையனா இருக்கட்டும். பொண்ணா இருந்தா ரொம்ப கஷ்டம். பொண்ணுங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே, ஆனா பசங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்துருச்சுன்னா ரொம்ப அவங்க கஷ்டப்படணும். அதனால பசங்களா இருக்கிறதா ரொம்ப கஷ்டம். பசங்களோட அதிகமா கஷ்டப்படல. அப்ப அம்மா அம்மா கஷ்டப்படுறாங்க. அப்ப அம்மா இருந்தா சொல்றேன். பொண்ணு லவ் பண்ணுதுன்னா அவ்வளவுதான் ப்ரோ. ஐயோ என் ஜாதி என்ன, மயிர் என்ன, மண்ணங்கட்டி என்ன, அது இது அதுக்கும் குறிப்பா அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாலும் ஜாதிகாரனுங்க இல்லைன்னா அந்த மாமனுங்க, ஐயோ அவனுங்க டாச்சர் தான் ப்ரோ. ஐயோ என் பொண்ணு மாதிரி வளர்த்துனே, என் மயிர் அந்த பொண்ணு மாதிரி வளர்த்துனே, என் பொண்ணு கூட நான் கவனிச்சுக்கல, 10 பேர் தான் செய்ய மாட்டானுங்க. லைஃபே ப்ராப்ளம் தான் ப்ரோ. என்ன ப்ரோ பசங்களுக்கு வரனா ப்ரோ இருக்கு. உமன் சேஃப்டி கண்டிப்பா நம்ம நாட்டுல இல்ல. அண்ட் தென் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் வந்து எங்க வந்தாலுமே உமனுக்கு சேஃப்டின்றது இல்ல. ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. பசங்களால காசு இல்லனா டார்ச்சர்னா, வீட்டுல இருக்கிறது ரொம்ப டார்ச்சர்னா. வேலை செய்யணும், அது செய்யணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும், எல்லாம் ரொம்ப டார்ச்சர்னா. எல்லாம் பையனா ரொம்ப கஷ்டம் தான். அவங்கள மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு பொண்ணால இருக்கிறதுனா ரொம்ப கஷ்டம்.